மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்த நிலையில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதம் வழங்கப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஷெர்லி. ஷெர்லி, வணக்கம். இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரையில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த மாதமே உரிமை தொகையானது வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் 15ஆம் தேதி துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்தவர்களில் 1,06,50,000 பணியாளர்களுக்கு முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல்முறையீடு செய்வதற்காக அரசு தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 11,85,000 அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்நிலையில் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களில் நிலுவையில் இருந்த 7.35 அதாவது 7,35,000 மகளிருக்கு இரண்டாம் கட்டமாக நவம்பர் மாதமானது மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டது. எனவே தற்போது வரை 1,13,84,300 மகளிருக்கு இந்த உரிமை தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த இரண்டாம் கட்டமாக வழங்கப்படும் போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த மாதம் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களும் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது கிடைக்கப் பெறும், அவர்களது வங்கி கணக்கில் அந்த தொகை என்பது சேரும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு என்று இந்த இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போதுதான் அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. எனவே இந்த மாதம் மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்த 11.85 லட்சம் பேரில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் பெறும் என்று அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எனவே இது போல இந்த மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை என்பது மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த மாதம் மகளிர் உரிமை தொகையை வழங்குவதற்கு 13ஆம் தேதியை எப்போதும் 15ஆம் தேதி தான் இந்த மகளிர் உரிமை தொகையானது அவர்களின் வங்கி கணக்கில் சேரும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையானது 13ஆம் தேதியே அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது போன்ற மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த மாதத்திற்குள் அந்த மகளிர் உரிமை தொகை என்பது கிடைக்கப் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.